எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ரம்மியமான அந்த இடம் இல்லையா? அழகு எங்க இருக்கோ அங்க ஆபத்தும் இருக்கும். நம்முடைய கதையினுடைய ஹீரோ ஜானி துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு நீர்நிலை இருக்கு, அங்க மட்டும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரே ஒரு ஆர்வம், அப்படி என்னதான் அங்க இருக்கு, ஏன் அம்மா அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு. ஒரு நாள் அம்மா அசந்து இருக்கிற நேரம் பார்த்து குடு 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 குடுன்னு சொல்லி அந்த நீர்நிலைக்கு போயிட்டா. அது ஒரு குட்டி குளம். அங்க போயிட்டான். அவங்க அம்மா பையன் போறத பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து ஜானி 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 போகாத போகாதன்னு சொல்லிட்டே வராங்க. ஆனா அவன் ரொம்ப வேகமா அம்மா வர்றதுக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்கிருன்ற ஆசையில உள்ள இறங்கிட்டான். அவன் உள்ள போகவும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதலை வந்து அவனுடைய காலை கவ்வவும் கரெக்டா இருந்தது. அம்மாவுடைய சத்தம் கேட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க உதவிக்கு ஓடி வராங்க. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்காரு. ஏன்னா அங்க முதலைகள் இருக்குங்கிறதுனால அவங்க எப்பவுமே அதை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. உடனே தன்னோட துப்பாக்கி எடுத்து அந்த முதலையை சுடுறாரு. அம்மா அந்த பையனுடைய கரங்களை பிடிக்கிறதுக்கும் முதல்ல காலில் பிடிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. கரெக்டா பார்த்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த முதலையை சுட்டுட்டாரு. அந்த முதல்ல தன்னோட பிடியை விட்டுருச்சு. அம்மா இழுத்து பிடிச்சி பையனை கரை சேர்த்துட்டாங்க. 2 பேருமா கொண்டு போய் அந்த பையனை மருத்துவமனையில சேர்க்குறாங்க. டாக்டர் அவனுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுக்கும்போது சொல்றாரு, காலில் காயம் இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, முதலை கடிச்ச காயம். ஆனால் கைகளில் வந்து கீறல் இருக்குதே, ரத்தமெல்லாம் இருக்குது, இது என்ன காயம் அப்படின்னோட ஜானி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், காலில் இருக்கக்கூடிய என்னுடைய காயம் என்னுடைய கீழ்ப்படியாமையால் வந்தது. அம்மா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் மீறி போய் முதலை கடிப்பட்டதால் வந்தது. இந்த கையில் இருக்கக்கூடிய காயம் எங்கள் அம்மா என் மேலே கொண்ட அன்புனால வந்தது. என்னைய அந்த முதலீட்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்க என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்ட போது அவனை நெகங்கள் எல்லாம் பதிஞ்சிருச்சு. அப்படி இழுக்கும் போது வந்து காயம் அது. இது வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன், இது எங்கள் அம்மாவோட அன்பை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சொன்னானா. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இது நாம பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால வந்த துன்பமா, அல்லது அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக கடவுள் நம்மளை பிடிச்சி இழுக்கும் போது வந்து சின்ன சின்ன காயங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை புரிஞ்சுக்குவோம். அந்த காயங்களை மனசுல நிறுத்திக்குவோம். அதுல இருந்து வெளிவரதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி.